நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சப்ளிமெண்ட்ரி ஷார்ட் இன் த டார்க் அப்படின்னு ஷார்ட்னு சொன்னால் ஒரு முயற்சின்னு அர்த்தம் இந்த இடத்துல ரைட்டா. ஷார்ட் SHOT ஷார்ட் அப்படின்னா முயற்சின்னு அர்த்தம். அப்போது இரவில் ஒரு முயற்சின்னு பொருள். இந்த டார்க்னா இரவில் ஒரு முயற்சி அப்படின்றதா இதனோட பொருள். இது என்னன்றது கதையில் தெரியும் ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு அவர் பேர் என்னது, சிலத்தெரப்பி. அப்போ சிலத்தெரப்பின்னு சொல்லுவாங்க. சிலத்தெரப்பி தான் இதனோட ஹீரோ ரைட்டா. சிலத்தெரப்பி வேவ்டு குட் பாய் டு ஹிஸ் ஃப்ரெண்ட். வேவ்டுனா கை அசைத்தல் ரைட்டா, கை அசைக்கிறது ரைட்டா. குட் பாய்னா நல்லது என்று டு ஹிஸ் ஃப்ரெண்ட், அவரோட நண்பருக்கு கை அசைத்தார். யார்? சிலத்தெரப்பி என்பவர் கை அசைத்தார். என்ன கை அசைத்தார்? யாருக்கு? குட் பாய்னா ஓகே அப்படின்னா முடிந்து, அதாவது சென்று வருகிறேன் என்று ரைட்டா. கை அசைத்தார். குட் பாய்னாலே சென்று வருகிறேன், முடிந்து விட்டது எல்லாம் பொருள்படும் ரைட்டா. இப்போ ட்ரெயின்லேருந்து குட் பாய் சொன்னேன்னா போய் வருகிறேன்னு அர்த்தம். அப்போ சிலத்தெரப்பி வேவ்டு குட் பாய் டு ஹிஸ் ஃப்ரெண்ட், அவரோட நண்பருக்கு சென்று வருகிறேன் என்று கை அசைத்தார். வேவ்டுனா கை அசைத்தார். அதற்கடுத்து புல்ட் அப் த விண்டோ. புல்ட் அப்னா இழுத்தார். புல்டுனா இழு, புஷ்னா தள்ளு ரைட்டா. புல்ட் அப் த விண்டோ, அப்போ கதவு, ஜன்னல் கதவை இழுத்தார், மூடினார். இழுத்தார்னால மூடினார்னு ரெண்டு ஒன்று தான். புல்டுனா இழுன்னு அர்த்தம். அவன் ஜன்னல் ட்ரெயினில் உட்காந்துருக்காரு, ஜன்னல் கதவை மூடினார்னு அர்த்தம். அண்டு டேண்ட் இஸ் அட்டென்ஷன் டு த மேகசின் அப்படின்னா, டேண்டுனா திருப்பினார் அவரோட கவனத்தை. அட்டென்ஷன்னா அவரோட கவனத்தை திருப்பினார். எது கூட? டு த மேகசின் லையிங் ஆன் இஸ் லேப். லேப்புன்னு சொன்னால் அதாவது அவரோட மடின்னு சொல்லுவாங்க. லேப்பினா உங்கள் மடி, தொடைன்னு சொல்கிறாங்கள்ல. அவர் மடியில் கிடந்த மேகசின் பத்திரிகை மீது அவரோட கவனத்தை திருப்பினார். அப்போ டேண்டுன்னு திருப்புறது. ஹிஸ் அட்டென்ஷன், அவரோட கவனத்தை திருப்பினார். எதன் மீது? டு த மேகசின்னா பத்திரிகை. எங்கே இருக்கிறது? லையிங் ஆன் இஸ் லேப் அப்படின்னா, லையிங்னா இருக்கிறது. எங்கே இருக்கிறது? ஆன் இஸ் லேப். லேப்னா அவரோட மடியில் இருக்கக்கூடிய பத்திரிகையின் மீது தன்னுடைய கவனத்தை திருப்பினார். லேப்னா மடின்னு அர்த்தம் ரைட்டா. He had scarcely glanced at a couple of pages அப்படின்றா. அதுக்கு மீனிங் என்னென்னா, அவர் ஹேட் இருந்தார். எப்படி? ஸ்கேர்ஸ்லின்னு சொன்னால் அதாவது கிளான்ஸ்னா பார்வையிடுதல் ரைட்டா. கிளான்ஸ்னா பார்க்கிறது அப்படின்ற பொருள்படும். அவர் சில பக்கங்களை மட்டும் மேலோட்டமாக, ஸ்கேர்ஸ்லின்னா மேலோட்டமாக, சில பக்கங்கள், கப்புள் ஆஃப் பேஜஸ்னால் பக்கங்கள், கப்புள்னா இரண்டு. அப்போ இங்கே கப்புள் ஆஃப் பேஜஸ்னால் சில பக்கங்கள்னு அர்த்தம். சில பக்கங்களை அவர் மேலோட்டமாக, ஸ்கேர்ஸ்லினா மேலோட்டமாக பார்வையிட்டார். அந்த மேகசினை எடுத்தார் இல்லையா, அதுக்கு தான் சொல்கிறான். ஹி ஹேட், அவர் செய்தார். ஸ்க்ராஷ்லி கிளான்ஸ்னு சொன்னால் பார்வையிடுதல். அப்போ ஸ்க்ராஷ்லினா மேலோட்டமாக. அட் ஏ கப்புள் ஆஃப் பேஜஸ், ஒரு சில பக்கங்களை மட்டும் மேலோட்டமாக பார்வையிட்டார். கமா போட்டிருக்கான். ஹவ்வவர் இருப்பினும், வெனிய சுமுத்தேண்ட் கார்ஸ். சுமத்தேண்டுன்னா ஒரு அடைக்கப்பட்ட அந்த காம்பவுண்டு. ட்ரெயினில் ஒரு காம்பவுண்டாக தான் இருக்கும். ஒரு இந்த சைடு ஒரு சேர் போட்டிருப்பான், இது சீட்டு போட்டிருப்பாங்க அந்த சைடு. இது ஒரு அடைக்கப்பட்ட இடம். அதை சுமுத்தேண்டுன்றான். சுமுத்தேண்டுன்னா அடைக்கப்பட்ட. கர்ஸ் அப்படின்றான். அப்போ கர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சாபம். அவன் ஒரு ஆள் தான் உட்காந்துருந்தான். அப்போ இன்னொருத்த உட்கார்றது ஒரு அடைக்கப்பட்ட சாபமாக இருந்தது அவனுக்கு. யார்? வென் ஏ சுமுத்தேண்ட் கர்ஸ் காஸ்டு ஹிம் டு கிளான்ஸ் ஹேஸ்லி அட் த ஒன்லி அதர் ஆக்குபெண்ட்னா ஆக்கிரமிப்பாளர்னு அர்த்தம். ஆக்கிரமிப்பாளர்னு என்னது? அந்த இன்னொரு சீட்டில் உட்கார்றவன் தான். அவனும் பயணி தானே. அதான் ஆக்குபெண்ட்னு பேசஞ்சர்னு சொல்லலாம், இல்லை ஆக்குபெண்ட்டுன்னு சொல்லலாம். அபகரிக்கிறவன், அந்த இடத்துல அந்த சீட்டை அபகரிக்கிறவன் ஆக்குபெண்ட் ஆர் பேசஞ்சர்ஸ் ஆஃப் த கேரேஜ்னால் அந்த ஒரு பெட்டியில் ரைட்டா. அதைத்தான் சொல்கிறான். வெண்ணிய வெண்ண அப்பொழுது, ஹவர் இருப்பினும், வெண்ணிய சுமுத்தேண்டுன்னு சொன்னால், சுமுத்தேண்டுன்னா அடைக்கப்பட்ட. கர்ஸ்னால் ஒரு சாபம். கர்ஸ்னால் சாபம் விடுறாங்களே, நீ விளங்காமல் போயிடுவார் அப்படின்னு சொல்லி கெட்ட விதைகளை தான் சொல்லுவாங்க. வெண்ணிய சுமுத்தேண்டு காஸ்டு ஹிம், அவனுக்கு விளைவிக்கப்பட்டது. அடைக்கப்பட்ட ஒரு சாபம். யாருக்கு விளைவிக்கப்பட்டது? அதாவது அந்த நம்ம படித்தோம்ல தெரப்பி இருக்கார் இல்லையா, அவருக்கு சிலத்தெரப்பிக்கு வழங்கப்பட்டது, அது கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவர் ஏற்கனவே சிங்கிளாக உட்காந்தார். இப்போ இன்னொருத்த உட்காடுறான். அதை வெனிய சுமுத்தேண்டு கார்ஸ்ன்னு சொன்னால் சாபம். சுமுத்தேண்டு அடைக்கப்பட்ட சாபம். காசுடு ஹிம், அவனுக்கு வழங்கப்பட்டது. அப்போ அவர் ஃபீல் பண்ணுறார். அப்படி ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கடுத்து டு கிளான்ஸ்
ஹேஸ்ட்லி அப்போ டு கிளான்ஸ்னால் பார்வையிடுகிறார். எதை பார்வையிடுகிறார்? வேகமாக. ஹேஸ்ட்லின்னா வேகமாக. அடுத்த ஒன்லி அதர் ஆக்குபெண்ட், அதான் யார் மேலே வேகமாக பார்வையிடுகிறார்னா கிளான்ஸ்னால் பார்வை செலுத்துகிறார். ஹேஸ்ட்லின்னா வேகமாக. யார் மேலே? அடுத்த ஒன்லி அதர் ஆக்குபெண்ட், இன்னொருத்தன் வந்து உட்காடுறான் அவனுக்கு ஏற்ற சீட்டில், அவன் மேலே, அதான் அதர் மற்ற, ஆக்குபெண்ட்னா பேசஞ்சர்னு அர்த்தம். பயணி மீது இவர் பார்வையை வேகமாக செலுத்துகிறார். ரைட்டா? இதுதான் அதனோட மீனிங். ஆஃப் த கேரேஜ்னால் அந்த பெட்டியில், அந்த ட்ரெயின் பெட்டியில். ரைட்டா? ஹிஸ் ட்ராவலிங் கம்பேனியன் வாஸ் எ யங் மேன் ஆஃப் அபவுட் 2 and 20. நல்லா பார்த்துக்கோங்க, அவன் 22ன்றத 2 and 20ன்னு போட்டிருக்கான். 2 மற்றும் 20 அப்படின்றான். அப்போ 2ஐயும் 20ஐயும் கூட்டினா இல்லை 22. ரைட்டா? அவன் இங்கிலீஷில் 22ன்னு எழுதிட்டு போயிடலாம். அதனால் பார்க்க 2 and 20, 2 மற்றும் 20 அப்படின்னா 20ஐயும் 2ஐயும் கூட்டினால் 22. ரைட்டா? ஹிஸ் ட்ராவலிங் கம்பேனியன் அப்படின்னா இவனோட பயணம் செய்யக்கூடிய, ட்ராவலிங்னா பயணம் செய்யக்கூடிய கம்பெனினா அதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க, கம்பெனினுக்கு சரியான தமிழ் ஆக்க என்ன சொல்ல, கம்பெனினா ஒரு தொடர்புள்ளவன், பயணத்தில் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும் நபர்னு அர்த்தம். ட்ராவலிங்னா பயணத்தில் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும் நபர்னு அர்த்தம். அந்த இன்னொருத்தர் வந்து உட்காந்துருக்காங்களோ அதான் சொல்கிறான், அவனை தான் குறிக்குது. ஹிஸ்ன்றது அதை, ஹிஸ் ட்ராவலிங் கம்பேனியன் அவன் யாருன்ற சொல்கிறான். வாஸ் இருக்கிறார். யங் மேன் ஒரு இளம் மனிதனாக இருக்கிறார். ஆஃப் அபவுட் 2 and 20 அப்படின்னா 2 மற்றும் 20ஐ கூட்டினால் கிடைக்கக்கூடிய வயதை உடையவராக இருக்கிறார். அப்போ 22 வயதை உடையவராக இருக்கிறார். நெக்ஸ்ட்டு வித் எ டார்க் ஹேர்னால் அதாவது கருப்பு, டார்க்னாலே கருப்பான முடியை வைத்திருக்கிறார். அடுத்து ஃப்ரெஷ் காம்ப்ளெக்ஷனாக இருக்கிறார். ரைட்டாக? புதிய ஒரு நிறம். ஃப்ரெஷ்னா ஒரு புதிய நிறம், காம்ப்ளெக்ஸ்னால் புதிய நிறம்னு அர்த்தம். ஃப்ரெஷ் காம்ப்ளெக்ஸ்னாலே புதிய நிறம்ன்றதான் பொருள்படும். அண்டு பிளெண்ட் ஆஃப் ஸ்மார்ட்னஸ் அப்படின்றான். அதாவது அவன் நல்ல ஒரு ஸ்மார்ட்னஸாகவும் இருக்கான். கிராமப்புறத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பிளெண்ட் ஆஃப் ஸ்மார்ட்னஸ், அதாவது ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் இருக்கிறான் அந்த பையன். அண்டு டிஸ்அரேனா ஒரு தோற்றம் ஒழுங்கில்லாமல், அரேனா ஒரு ஒழுங்கானது, டிஸ்அரேனா அவனோட ஷேப் வந்து ஒரு டிஸ்அரே இருக்குது. டிஸ்அரே தட் மார்க்ஸ்னால் அது குறிக்கிறது. அவனோட ஆடைகள் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது. அது டிஸ்அரே ஒழுங்கினமற்றதாக இருக்கிறது. தட் மார்க்ஸ்னால் அது குறிக்கிறது. எதை அது காண்பிக்கிறது. இந்த இடத்துல என்ன மார்க்ஸ்னால் காண்பிக்கிறதுன்னு பொருள்படுகிறது. காண்பிக்கிறது எதை? த காஸ்டியூம்ஸ் ஆஃப் நட். அப்போ காஸ்டியூம்ஸ்னால் ஆடைகள் என்ன மாதிரி ஆடைகளாக இருக்குது? ஆஃப் எ நட் அப்படின்னா காய்கறி ஆடைகள் மாதிரி தென்படுகிறது அப்படின்ட்டு பொருள். நட்னா காய் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? காய் ஆடைகள் போல தென்படுகிறது. டிஸ்அரே ஒழுங்கினமற்றதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ரைட்டா? ஹூ இஸ் பவுண்ட் ஆன் ஏ ரஸ்டிக் ஹாலிடே. ஹூ இஸ் பவுண்டுன்னா அந்த நபர், அந்த 22 வயதின் இளையன் இஸ் பவுண்ட்னா இருக்கிறான். எங்கே? ஆன் ஏ ரஸ்டிக் ஹாலிடே. ரஸ்டிக்னா கிராமப்புற விடுமுறையை கழித்து கொண்டு வந்தவனாக இருக்கிறான். ரஸ்டிக்னா கிராமப்புறம்னு அர்த்தம். அப்போது கிராமப்புறத்தில் விடுமுறை, ஹாலிடே, அப்போ கிராமப்புறத்தில் விடுமுறையை கழித்து கொண்டவனாக தெரிகிறான். யூஸ் பவுண்டுனா தென்படுகிறான். இந்த பவுண்டுனா அதற்குள்ளே அடங்கி இருப்பது. ஆனால் இந்த இடத்துல பொருள் என்னப்படுதுன்னா ஹூ இஸ், அந்த பையன் எவ்வாறாக இருக்கிறான்? ஹூ இஸ் பவுண்ட் ஆன் ஏ ரஸ்டிக் ஹாலிடே, கிராமப்புறத்தில் விடுமுறையை கழித்து கொண்டு வந்தவனாக தெரிகிறான் என்ற பொருள். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு ஹி வாஸ் எங்கேஜ் இன் சர்ச்சிங் ஃபியூரியஸ்லி அண்டு இன்எஃபெக்சுவலி அப்படின்றான். ஹீ இஸ் எங்கேஜ்னா அவன் ஏதோ செய்கிறான். எங்கேஜ்னு சொன்னால் எதை செய்கிறான், எனது நல்லா பார்த்துங்க. ஹீ இஸ் எங்கேஜ் இங்கன்னா தன்னை ஈடுபடுத்தி கொண்டான்னு அர்த்தம். ஈடுபடுத்தி கொண்டான் எதில்? இன் சர்ச்சிங், இதை தேடுதல் வேலையை செஞ்சுட்டு இருக்கான். உள்ளே உட்காந்து பையகையை தேடுறான். அது அவன் பையக்குள்ளே எடுத்து ஏதோ பொருளை தேடுறான்னு அர்த்தம். ஹி வாஸ் எங்கேஜ்னா அவன் ஈடுபடுத்தி கொண்டான். எதில்? இன் சர்ச்சிங், தேடுதலில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டான். எங்கேஜ்னா ஈடுபடுத்தி கொண்டான். இதில் இன் சர்ச்சிங், தேடுதலில் எப்படி தேடுறான்னா ஃபியூரியஸ்லி அண்ட் இன்எஃபெக்சுவலின்றான். அப்போ ஃபியூரியஸ்லினா வெறித்தனமாக தேடுகிறான். அப்போ வெறித்தனமாக ஒருத்தர் பையில் தேடுவான்னா, பையில் வச்ச ரூபாயை காணாமல் போச்சுன்னு சொன்னால் அவன் மென்டலாகி போய் தேடுவான், அங்கங்கே தேடுவான். அதான் மேட்ரு. ரைட்டா? ஃபியூரியஸ்லினா வெறித்தனமாக, அண்டு இன்எஃபெக்சுவலினா பயனற்றது. எஃபெக்சுவலினா பயனுள்ளது, இன்எஃபெக்சுவலினா பயனற்றதாகவும் தேடுகிறான். தேடுவதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டான். எங்கேஜ்னா ஈடுபடுத்தி கொண்டான். எது? இன் சர்ச்சிங்னா தேடுவதில். எவ்வாறாக? ஃபியூரியஸ்லி வெறித்தனமாகவும், மற்றும் இன்எஃபெக்சுவலினா பயனற்றதாகவும்,
ஈடுபடுத்தி கொண்டான். அந்த மாதிரி தேடுதல் ஈடுபடுத்தி கொண்டான். எதற்காக வேண்டி அப்படின்னு பார்த்தா, ஃபார் சம் சில எலிசிவ் அண்டு நான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றான். எலிசிவ் அப்படின்னா சில எட்டாத, இல்லாத, எலிசிவ்னா இல்லாத, எட்டாத, அண்டு நான் எக்ஸிஸ்டன்ஸ். நான் எக்ஸிஸ்டன்ஸ்னால் இருக்கக்கூடியது, நான் எக்ஸிஸ்டன்ஸ்னால் இல்லாத. அப்போ பையில் இல்லாத எதையோ எட்டாத, அதாவது அவனால் முடியாத ஒரு பொருள் அங்கே இருக்கிறதாக அவன் தேடுகிறான். வைக்காத ஒரு பொருளை அல்லதோ இல்லாத ஒரு பொருளை தேடுகிறான் என்று தான் பொருள். ரைட்டா? ஆக்சுவலி இந்த இடத்துல மீனிங் எலிசிவ்னு எட்டாதன்னு அர்த்தம். நான் எக்ஸிஸ்டன் இல்லாத ஒரு பொருளை பைகளில் தேடுகிறான். எவ்வாறு வெறித்தனமாகவும் பயனற்றதாகவும் தேடுகிறான். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரம் டைம் டு டைம், நேரத்துக்கு நேரம், ஃப்ரம்னா டைம் டு டைம், நேரத்துக்கு நேரம். ஹி டக்னா தோன்றுறது. ஹி டக் எ 6 penny bit out of his waistcoat pocket. அப்போ நல்லா பாருங்கள், 6 காயின்கள், 6 பிட் காயின்கள், அதாவது அவங்க நாட்டு காயின். ரைட்டா? 6 காயின்களை டக்குன்னு தோன்றுறது. இந்த இடத்துல அந்த பையுக்குள்ளே விட்டு எடுத்தான்னு அர்த்தம். டக்குன்னா உள்ளே கையை செலுத்தின்னு அர்த்தம். டக்குன்னா நம்ம என்ன மீனிங் என்ன, குழியை தோன்றமில்ல, அதுக்கு பேர் இந்த டக்குன்னு சொல்லுவாங்க, தோண்டுதல். அப்போ நான் பையுக்குள்ளே கையை விடுறேன்னா தோன்றேன்னு தான் அர்த்தம். இப்போ பைக்கில் ரூபாய் எடுக்கிறேன்னா பையுக்குள்ளே கையை விடுறேன், அதுக்கு முன்னாடி டக்கு தான், தோண்டுகிறான். தோண்டி அண்ட் ஃப்ரம் டைம் டு டைம், நேரத்துக்கு நேரம் அவன் என்ன பண்ணி டக்குனா உள்ளே செலுத்தி, எதை கையை தான் சொல்லுவான். 6 penny bit. அப்போ 6 காயின்கள், பிட் காயின்களை எடுத்தான். அவுட் ஆஃப் ஹிஸ் வேஸ்ட் கோஸ்ட் பாக்கெட்னா அவனோட மேலே அந்த கோட்டில் உள்ள நெஞ்சு பகுதியில் உள்ள கோட் பாக்கெட்டிலிருந்து 6 காயின்களை எடுத்தான். அண்டு ஸ்டேர்டு அட் ரூஃப்லி அப்படின்றான். ஸ்டேர்டுனா முறைத்தான், அதாவது முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தான் அந்த காயினை கையில் வச்சுக்கிட்டு. அட் இட்ஸ் ரூஃப்லி அப்படின்றான். அப்போது அந்த கோட் பாக்கெட்லேருந்து எடுத்த நாணயத்தை எடுத்து வருத்தத்துடன், ரூஃப்லினா ரொம்ப வருத்தத்துடன் முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். ரைட்டா? ரூஃப்லின்னு சொன்ன என்னது, வருத்தத்துடன் மிகவும், ஏன்னா ஒன்றுமே ஏதோ பைசா இல்லை போல இருக்குது, ஏதோ தொலைச்சிட்டான் போல இருக்குது. அதான் ரூஃப்லினா மிகவும் வருத்தத்துடன் முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். தென் பிறகு ரெக்கமெண்டட் த ஃபுட்டில் சர்ச் ஆப்ரேஷன் அப்படின்றான். அப்போ பிறகும் மீண்டும் ஒரு ரெக்கமெண்டட் பயனற்ற தேடுதல் நடவடிக்கைகளை தொடங்கினான். அதாவது நல்ல கவனிங்க, ஃபுட்டில்னா தேடுதல். ரைட்டா? ஃபுட்டில் என்னது, தேடுதல். தென் பிறகும் ரெக்கமெண்டட்னா அதாவது ஃபுட்டில்னா பயனற்ற. ரைட்டா? ரெக்கமெண்டட் சர்ச்சிங் ஆப்ரேஷன்ஸ்னால் தேடுதல் நடவடிக்கைகள். ஆப்ரேஷனை தேடுதல், சர்ச்சிங்னா தேடுதல், ஆப்ரேஷன் நடவடிக்கைகள். இந்த தேடுதல் நடவடிக்கைகளை, பயனற்ற தேடுதல் நடவடிக்கைகளை திரும்பவும் செய்தான். ரெக்கமெண்டட்னா நம்ம ஆதரிக்கிறது. இந்த இடத்துல மறுபடியும்னு அர்த்தம் பொருள். ஐ ரெக்கமெண்ட் ஹிம் அப்படின்னு நான் இவனை ஆதரிக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ 2 பேர் இங்கே மிங்கில் ஆகுதல். அப்போ ஒரு செயலை செய்து மறுபடியும் செய்யும்போது ரெக்கமெண்டட்னு வரும். மறுபடியும் அதே மாதிரி தேட ஆரம்பித்து கொண்டு இருந்தான். ரைட்டா? நெக்ஸ்ட் சிகரெட்டு கேஸ், ஒரு சிகரெட்டு பெட்டி. அடுத்து மேட்ச் பாக்ஸ், ஒரு மேட்ச் பாக்ஸ் நல்லா பார்த்துங்க. சிகரெட்டு கேஸ், சிகரெட்டுகள் வைத்திருக்கும் பெட்டி, அடுத்து மேட்ச் பாக்ஸ், அது தீக்குச்சி பெட்டி. ரைட்டா? அடுத்து லேட்சிக்கினா பூட்டு சாவி. ரைட்டா? பூட்டு சாவி. அடுத்து 4வதாக சில்வர் பென்சில் கேஸ். அப்போ சில்வர் பென்சில் கேஸ்ன்னு என்னது, வெள்ளி பென்சில் பெட்டின்னு அர்த்தம். ரைட்டா? வெள்ளியால் செய்யப்பட்ட பென்சில் வைக்கக்கூடிய ஒரு பெட்டி. ரைட்டா? அண்டு ரயில்வே டிக்கெட், ரயில்வேயில் பயணம் செய்யக்கூடிய ஒரு டிக்கெட். வேர் டேர்ன்ட் அவுட் ஆன் த சீட் பிசைட்ஸ் ஹிம் அப்படின்றான். அப்போ வேர் டேர்ன்ட் அவுட்னு என்னது, அவருக்கு அருகில் கொட்டப்பட்டன. டேர்ன்ட் அவுட்னா அவன் பையிலேருந்து கொட்டுறான், இன்னும் ஏதோ தேடுறான், அது கிடைக்கல, அதனால் எல்லாத்தையும் கொட்டுறான். அதில் பார்த்தா இதெல்லாம் இருக்குது, அவன் பையிலேருந்து என்ன இருக்குது, இந்த சிகரெட் பெட்டி இருக்குது, இந்த மேட்சஸ் இருக்குது, நான் சொல்லப்பட்ட அனைத்தும் இருக்கிறது. ரைட்டா? அதை என்ன பண்ணுறான், வேர் டேர்ன்ட் அவுட், கொட்டப்படுகிறது. எங்கே கொட்டப்படுறது, ஆன் டு த சீட் பிசைட்ஸ் ஹிம் அப்படின்னு சீட்டுக்கு மேலே கொட்டப்படுகிறது. அந்த சீட் எங்கே இருக்கிறது, பிசைட்ஸ் ஹிம் அவனுக்கு அருகில் உள்ள, பிசைட்ஸ்னா அருகில் உள்ள, ஹிம் அவனுக்கு அருகில் உள்ள சீட்டின் மேல் இந்த அனைத்தும் கொட்டப்படுகிறது பையிலிருந்து. பட் நன் ஆஃப் தீஸ் ஆர்டிகிள்ஸ் சீம்டு டு அஃபோர்ட் ஹிம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா, ஆனால் நன் ஆஃப் தீஸ் ஆர்டிகிள்ஸ், இதில் உள்ள எந்த பொருளும், நன் ஆஃப் தீஸ் ஆர்டிகிள்னா பொருட்கள், நன் ஆஃப் திஸ்னா ஒன்றுமே அவனுக்கு நன்னா ஒன்றுமே இல்லை. இந்த கொட்டப்பட்ட அனைத்து பொருட்களும் நன்னா ஒன்றும் கொடுக்கலை, நன்னுன்னா ஒன்றுமே இல்லை. பட் ஆனால் நன் ஆஃப் திஸ் ஆர்டிகல்ஸ்னால் இந்த பொருள்கள் எதுவுமே சீம்டு டு அஃபோர்ட் ஹிம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சீம்னா தென்படவில்லை, அவனுக்கு திருப்தி கொடுத்ததாக தென்படவில்லை. சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தி, அஃபோர்ட்னா வழங்குதல். ரைட்டா?
அப்போ திருப்தியை அவனுக்கு கொடுத்ததாக இந்த எந்த பொருளும் தென்படவில்லை. ஹி குரஸ்டு எகெயின் ரேதர் லவுடர் தேன் பிஃபோர் அப்படின்றான். கிறிஸ்னா திரும்பவும் இது முதல்ல அவன் உணர்ச்சி வசப்பட்டு தேடினானே அதை விட அவர் முன்பு இருந்ததை விட சற்று உரத்தவர்கள் மீண்டும் சபித்தார் அப்படின்றான். கிறிஸ்துனா என்னது? சபிக்கிறது. ஏற்கனவே சொன்னல கிறிஸ்துனா சபின்னு சொன்னல. அதனால தான் முன்பு அவர் சபித்ததை விட உரத்த குரலில் லவுடர் என்னது? உரத்த குரல், உரத்தது. லவுடர்னாலே அதிகமாக சவுண்டோடு பேசுறது. கிறிஸ்துனா சபித்தார். எது? எகெயின் மறுபடியும் சபித்தார். ரேதர் லவுடர் தேன் பிஃபோர். இதுக்கு முந்தி அவர் சபித்ததும்பாரு. யார்? இந்த பக்கத்தில் உட்காந்துருக்காருல்ல ஒருத்தர், அந்த பையனை சபிக்கிறார். கிறிஸ்டு எகெயின். கிறிஸ்னா மறுபடியும் சபிக்கிறார். யார்? முதல்ல சபித்தார், இவன் வந்து உட்காந்துக்கிட்டானே பக்கத்துலன்ட்டு. ரேதர் லவுடர் தேன் பிஃபோர் அப்படின்னா முதல்ல அவன் சபித்த வாயால் ஏறினார்ல ஒரு வயசானவர், அவர் தான் சபிச்சார். இவன் வேறு வந்து உட்காந்துக்கிட்டார் இந்த சின்ன பையன்ட்டு சபிச்சார். இப்போது சத்தம் போட்டு சபிக்கிறார். ரைட்டா? கிறிஸ்டு எகெயின்னா மறுபடியும் சபிக்கிறார். ரேதர் லவுடர் அப்படின்னா அதிகமாக, ரேதர்னா முன்பு இல்லாததை விட சத்தமாக சபிக்கிறார். தேன் பிஃபோர்னா முன்பு இல்லாத மாதிரி அதிகமாக சபிக்கிறார்ன்றான். த விகரியஸ் பேண்டாமைம் டிட் நாட் ட்ரா ஃபோர்த் எனி ரிமார்க் ஃப்ரம் த ஸ்லெத்பெரி அப்படின்றான். நல்ல கவனிங்க. த விகரியஸ்னு தீவிரமான. அப்போது பேண்டாமைம் அப்படின்னா ஒரு சைகை. ரைட்டா? அதாவது தீவிரமான த விகரியஸ்னால் தீவிரமான. அப்போ பென்டாமைம்னா ஒரு சைகை. ரைட்டா? ஒரு தீவிரமான சைகை. என்னது? டிட் நாட் ட்ரா. அதை டிட் நாட்னா ஈர்க்கவில்லைன்னு அர்த்தம். டிட் நாட்னா இல்லை, ட்ரானா ஈர்த்தல். அப்போது ஒரு தீவிரமான சைகை ஈர்க்கவில்லை. ஃபோர்த் எனி ரிமார்க் ஃப்ரம் இவர் என்னது? செலத்தெரப்பின்ற ஒரு இவன் செயல்பாடுகள் அவரை செலத்தெரப்பியை ஈர்க்கவில்லை. அதாவது சொல்கிறான் விகரியஸ், அதாவது இவரோட தீவிரமான சைகை, இந்த தீவிரமான சைகையான செயல்பாடுகள் தான் சைகைன்றான். சைகை டிட் நாட் ட்ரான ஈர்க்கவில்லை. எதை? ஃபோர்த் எனி ரிமார்க், எந்த விதமான ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ரிமார்க்ஸ்னால் ஒரு கவனிப்பையும் ஈர்க்கவில்லை. எங்கேருந்து கவனிப்பு? ஃப்ரம் யார்கிட்டருந்து? இந்த செலத்தெரப்பியிலிருந்து எந்த விதமான கவன ஈர்ப்பையும் பெறலை. இவனோட செய்கை செலத்தெரப்பி பக்கத்தில் உட்காந்துருக்கார். அவர் மூலமாக எந்த விதமான கவன ஈர்ப்பையும் இவனால் பெற முடியவில்லை. ஹி ரிசீவ்டு ஹிஸ் ஸ்க்ரூட்டினி ஆஃப் த மேகசின். அவர் கூன்ற யார் குறிக்குது? முதல்ல பத்திரிகை படிச்சுட்டு இருந்தார், அவரை குறிக்குது. ரிசீவ்னா திரும்ப செய்தார், ரிசீவ்னா திரும்ப ஆரம்பித்தார். எதை? ஹிஸ் ஸ்க்ரூட்டினி ஆஃப் த மேகசின் அப்படின்னா மேகசின் அவர்கிட்ட கீழே இருக்கிற பத்திரிகை வச்சுருந்தார் இல்லையா, அதை ஸ்க்ரூட்டினா அதை கவனிக்க ஆரம்பித்தார். ஸ்க்ரூட்டினா அதை மேலாய்வு செய்ய இல்லை கவனிக்க ஆரம்பித்தார்ன்ற பொருள். நெக்ஸ்ட்டு ஐசா எக்ஸ்பிளைன் யங் வாய்ஸ் ப்ரெசன்ட்லி. அப்படின்னா ஐசா நான் பார்த்தேன் என்னது? எக்ஸ்பிளைன் ஆச்சரியத்துடன். யங் வாய்ஸ் ப்ரெசன்ட்லி ஒரு இளம் குரல் கேட்டது. யங் வாய்ஸ்னால் இளம் குரல் ப்ரெசன்ட்லினா ஒலித்தது. இந்த இடத்துல என்னது? ஒலித்தது. என்னது? ஐசா நான் பார்த்தேன். எக்ஸ்கிளைம்டு அதிசயமாக ஒலித்தது. எது? யங் வாய்ஸ் ப்ரெசன்ட்லி அப்படின்னா நான் சொல்லுகிறேன் என்று. ஐசான்னா நான் சொல்லுகிறேன், இல்லை நான் பார்த்தேன் என்று ரெண்டு ஒரு இளம் குரல் சிறிது நேரத்தில் கூறியது. ரைட்டா? இளம் குரல் ஒலித்தது. எக்ஸ்கிளைம்னா அதிசயமாக, ஒரு ஆச்சரியத்துடன், ஒரு இளமையான ஒரு குரல். யங் வாய்ஸ் ப்ரெசன்ட்லி வைக்கப்பட்டது. ப்ரெசண்ட்னா ஐ ப்ரெசன்ட் இன் மை கிளாஸ், நான் என் கிளாஸில் ஆஜராகிட்டேன் அப்படின்றல அதேமாதிரி இந்த இளமையான குரல் கேட்கப்பட்டது. ரைட்டா? ப்ரெசன்ட்லி இந்த இடத்துல மீனிங் அதான் கூட கேட்கப்பட்டது. ஆச்சரியத்துடன் கேட்கப்பட்டது. ஐசானா நான் பார்த்தேன் அப்படின்னா அது நான் பார்த்தேன் இல்லை சொல்லுகிறேன் ஒன்று சொல்லுகிறேன்னு சொல்லலாம், பார்த்தேன்னு சொல்லலாம். அது என்ன சொல்கிறான்னு பார்ப்போமா? டிட் நாட் ஐ ஹியர் யூ, நான் வந்து உன்னைய கவனிக்கவில்லை. டிட் நாட் ஐ ஹியர் யூ சே, நீ சொன்னதை நான் கவனிக்கவில்லை. யார்? அந்த இளம் பையன் சொல்கிறான் இந்த வயசானவர்கிட்ட. டிட் நாட் ஐ ஹியர் யூ, அதை நீ சொன்னதை நான் யூசேன்னா நீ சொன்னதை நான் கேட்கல. யூ ஆர் கோயிங் டவுன் டு ஸ்டே வித் மிஸ்ஸஸ் சால்ட் பென் ஜோகோ அட்டு பிரில் மனார். அப்போ பிரில் மனாரில் உள்ள சால்ட் பென் ஜோகோ மிஸ்ஸஸ்னா அந்த பெண்மணி கூட நீ தங்க போகிற
ராத்திரி நேரத்தில் தங்க போகிற என்று சொன்னதை நான் கவனிக்கவில்லை. ஏன்னா இந்த பெண்மணி தான் பெரிய ஒரு பணக்கார ஒரு அரசியலில் நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியோட மகன் தான் இவன், இந்த சின்ன பையன். இப்போ அவர் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் அந்த பெண்மணி தான் பார்க்க போகிறார். இதுதான் பிரச்சனை. ஆனால் அந்த பெண்மணியோட மகன் தான் இவன் என்று அவருக்கு தெரியாது. ஐசேன்னா நான் சொல்லுகிறேன்னு சின்ன பையன் சொல்கிறான். அந்த சின்ன பையனோட அம்மாவை தான் இந்த எழுத்தாளர் உட்காந்துருக்கிற பார்க்க போகிறார். அம்மா வந்து பெரிய அரசியலில் பெரிய ஒரு அவங்க அம்மாவை சர்வசாரம் பார்க்க முடியாது. அவர் பெரிய நிபுணத்துவம் வாய்ந்தவர். அவரை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்க போகிறாரு. ஆனால் அந்த அம்மாவோட பையன் தான் இதுன்னு தெரியாது அவருக்கு. ரைட்டா? ஐசேன்னா நான் சொல்லுகிறேன் என்று ஒரு இளம் குரல் கேட்டது. அந்த பையன் சொல்கிறான், எக்ஸ்பிளைன் அதிசயமாக சொல்லுகிறான் அந்த பையன். இவர் டிட் நாட் ஐ ஹியர் யூ, இவர் சொன்னதை இந்த மாதிரி நான் இவரை பார்க்க போகிறேன் நான் பெண்மணியை அப்படின்னு சொன்னதை நான் கேட்கலை அப்படின்னு சொல்கிறான். டிட் நாட் ஐ ஹியர் யூ சே, நீ சொன்னதை நான் கேட்கல. யூ வேர் கோயிங் டவுன் டு ஸ்டே வித் மிஸ்ஸஸ் சால்ட்பென்னா சால்ட்பென் ஜஹோவை நீங்கள் அவங்களோட போய் இரவு தங்க போகிறேன்னு சொல்கிற. டு ஸ்டே வித், அவங்களோட தங்க போகிறத யாரோட மிஸ்ஸஸ் சால்ட்பென் ஜெகோவோட தங்க போகிறதாக சொன்னதை நான் கேட்கவில்லை. அவங்க எங்கே தங்க போகிறாங்க? பிரில்மெனோர் என்ற இடத்துல சால்ட் ஜெகோவோட நீங்கள் தங்க போனீங்கன்னு சொன்னதை நான் சரியாக கேட்கல என்று அந்த சிறு பையன் குரல் ஒலித்தான். அதான் நான் சொல்லுகிறேன் என்று ஒரு இளம் குரல் சிறிது நேரத்தில் கூறியது. நீங்கள் பிரெட்மினாரில் திருமதி சால்ட்பென் ஜெகோவுடன் தங்குவதற்கு போகிறீர்கள் என்று சொன்னது எனக்கு கேட்டதான்றது தெரியல. முதல்ல போனால் அவர் கேட்டிருக்கான், அவர் சொல்லியிருக்காரு, அது எனக்கு கேட்டதான்னு தெரியல. வாட் ஏ கான்சிடென்ஸ் அப்படின்றான். என்ன ஒரு தற்செயல். கோயின்சிடென்ஸ் தான் தற்செயல். இவனே பைசா தொலைஞ்சி வச்சு இப்போ அந்த எழுத்தாளர் உள்ளவர் அவங்க அம்மாவை தான் பார்க்க போகிறாரு, அதனால் இதான் வாங்கிக்கலாம்னு நினச்சிருப்பான் போல இருக்குது. வாட் ஏ கோயின்சிடென்ஸ்னால் ஒரு தற்செயல் நிகழ்வு. என்ன ஒரு தற்செயலான சம்பவம் நடந்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, மிஸ்ஸஸ் மேட்டர்னு சொன்னால் அம்மான்னு அர்த்தம். மதர் தான் மேட்டர்னு சொல்லுவாங்க. இது ஒரு லத்தீன் வேர்டு. ரைட்டா? அதே மாதிரி 2 டீ போட்ட MATTER போட்டேன்னா பொருள்னு அர்த்தம், சம்பவம்னு அர்த்தம். ரைட்டா? ஆனால் ஒரு டீ மட்டும் போட்டால் அம்மான்னு அர்த்தம், மதர். இது லத்தீன் வேர்டு. ஆனால் இதுக்கு குறியினது மதரை தான் குறிக்கும், அம்மான்னு சொல்லுவாங்க. வாட் ஏ கோயின்சிடென்ஸ்னா தற்செயலான ஒரு நிகழ்வு. வாட் ஏ கோயின்சிடென்ஸ்னால் என்ன ஒரு தற்செயலான நிகழ்வு நடந்திருக்கிறது. மை மேட்டர்னா என் அம்மா. உனக்கு தெரியுமா, ஐ ஆம் கம்மிங் ஆன் தேர் மண்டே ஈவினிங். நான் என் அம்மாக்கிட்ட உனக்கு தெரியுமான்னு கேட்குறேன் அந்த பையன். நல்ல பதம். வாட் ஏ கோயின்சிடென்ஸ்னால் ஒரு தற்செயலான சம்பவம். மதர்னா மேட்டர்னா என் அம்மா. உனக்கு தெரியும், நான் அங்கே வருகிறேன். என் அம்மா உனக்கு தெரியும். ஐ ஆம் கம்மிங் ஆன் தேர், நான் அங்கே வருகிறேன். ஆன் மண்டே ஈவினிங், திங்கட்கிழமை சாயந்தரம் நீ போகிற இடத்துக்கு நானும் வருகிறேன் என்று இந்த பையன் சொல்லுகிறான். என் அம்மாவை நீ மீட் பண்ண போகிறையே, நானும் அங்கே திங்கட்கிழமை சாயந்தரம் வந்துடுவேன். ஸோ வி ஷால் மீட், அங்கே நம்ம சந்திப்போம் என்று சொல்லுகிறான். ஐ ஆம் குவைட் எ ஸ்ட்ரேஞ்சர், நான் ஒரு வினோதமானவன், சற்று வினோதமானவன். குவைட்னா சற்று, நான் இருக்கிறேன். குவைட்னா சற்று, ஸ்ட்ரேஞ்சர்னால் இவன் என்ன சொல்ல, அறிமுள்ளமில்லாதவன் சொல்கிறான். அந்த ஸ்ட்ரேஞ்சர்னா வினோதமானவனாக இருக்கிறேன். ஹேவ் நாட் சீன் த மேட்டர் ஃபார் 6 months. ஹேவ் நாட் சீன்னா நான் பார்க்கவில்லை. த மேட்டர் என் அம்மாவை நான் பார்க்கல. ஃபார் 6 months அட்லீஸ்ட், நான் 6 மாதம், குறைந்தது 6 மாதமாக என் அம்மாவை பார்க்கல. ஐ ஆம் குவைட் ஸ்ட்ரேஞ்சர், அப்போ நான் ஒரு வினோதமானவன். கமா போட்டான். ஹேவ் நாட் சீன், நான் பார்க்கவில்லை. யாரை பார்க்கல? த மேட்டர்னா என் அம்மாவை நான் பார்க்கவில்லை. எப்போ இருந்து? ஃபார் 6 months அட்லீஸ்ட் குறைந்தது 6 மாதமாக என் அம்மாவை பார்க்கவில்லை. அட்லீஸ்ட்டும் குறைந்தது. ஐ வாஸ் அவே எட்சிங் லாஸ்ட் டைம் ஷி வாஸ் இன் டவுன் அப்படின்றான். ஐ வாஸ் அவேன்னா நான் வெளியில் இருந்தேன். ஐ வாஸ் அவே வெளியில் இருந்தேன். இப்போது எட்சிங்னா படகு சவாரின்னு அர்த்தம். எட்சிங்னு சொன்னால் படகு சவாரின்னு அர்த்தம். சொன்னால் படகு சவாரியில் இருந்தேன். எப்போது? லாஸ்ட் டைம், கடந்த நேரத்தில் நான் படகு சவாரியில் இருந்தேன். ஷி வாஸ் இன் டவுன், என் அம்மா டவுனில் வசிக்கும்போது நான் கடந்த டயத்தில் படகு சவாரியில் இருந்தேன். என் அம்மா டவுனில் வசிச்சுட்டு இருந்தா. அப்போ ஐ வாஸ் அவேனா படகு சவாரிக்கு வெளியில் இருந்தேன். ரைட்டா? அவள் படகு சவாரியில் இருந்தேன். ரைட்டா? எப்போது? லாஸ்ட் டைம், கடந்த கடைசி நேரத்தில். அப்போ எங்கள் அம்மா எங்கே இருந்தால் டவுனில் இருந்தா. ஷி வாஸ் இன்
டவுன், எங்கள் அம்மா டவுனில் இருக்கும்போது நான் படகு சவாரியில் இருந்தேன். அதான் போட்டிருக்கோம். ஐ ஆம் பெரிட்டி, என்னோட பேர் பெரிட்டி. இப்போ தான் சொல்கிறான் தான் யாருன்னா அந்த முதியவர்கிட்ட சொல்கிறான். த செகண்ட் சன் அப்படின்னா நீ உனக்கு அறிந்த ஒரு பெண்மணி நீ பார்க்க போறியே, அந்த அம்மாவோட 2வது மகன் தான் நான் அப்படிங்கிறான். ரைட்டா? நீ போய் ஒரு பெண்மணி கூட போய் அரசியல் பேச போறியே, அந்த பெண்மணியோட மகன் தான் நான், என் பேர் பெரிட்டின்றான். ஐ ஆம் பெர்ட்டி என்ற பேர் பெர்ட்டி. த செகண்ட் சன், 2வது மகன். உனக்கு தெரியும் இல்லையா ஒரு பெண்மணியை, அந்த பெண்மணியோட 2வது மகன் நான்ன்றான். அதுக்கடுத்து ஐ சே, நான் சொல்லுகிறேன், இட் இஸ் அன் ஐஃபுல் லக்கி கான்சிடென்ஸ் அப்படின்றான். இது ஒரு எதேச்சையான, ரைட்டா, இது ஒரு ஐஃபுல் லக்கினா ஒரு அதிசயமான, ரைட்டா, இது வந்து என்னது, ஒரு அதிசயமான, ரைட்டா, அதிசயமான தற்செயலான, கான்சிடென்ஸ்னால் தற்செயலான ஒரு ஆவேசம், அதிர்ஷ்டவசமான ஒரு நிகழ்வு, ரைட்டா. நான் உன்னை சந்திப்பது, இட் இஸ் அன், இது இருக்கிறது, அந்த பையன் சொல்கிறான். அண்ட் ஆவேசம்னா அதிர்ஷ்டவசமான, ரைட்டா. லக்கினால் அதிர்ஷ்டவசம் தான், ரைட்டா. அதாவது அதிர்ஷ்டவசமான தற்செயலான, ரைட்டா. அதாவது கான்சிடென்ஸ்னால் தற்செயலான, லக்கினா அதிர்ஷ்டவசமான, அவேஃபுல்னு சொன்னால் ஒரு நம்பிக்கையான வச்சு கூட வச்சுக்கோங்களேன். அவேஃபுல் நிகழ்வாக இருக்கிறது. இட் இஸ் அன் ஆஃபுல் லக்கி கான்சிடென்ஸ் அப்படின்னா இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அதை தான் சொல்கிறாங்க. கான்சிடென்ஸ்னால் ஒரு என்ன சொல்லுவாங்க, இது அதோட முடிஞ்சிடுச்சு, ரைட்டா. ஐசே, நான் சொல்லுகிறேன், இட் இஸ் அன் ஐஃபுல் லக்கி கான்சிடென்ஸ் தட் ஐ ஷுட் ரன் அக்ராஸ் சம் ஒன் ஹூ நோஸ் த மேட்டர் ஜஸ்ட் அட் திஸ் பர்டிகுலர் மொமெண்ட் அப்படிங்கிறான். அப்போது இது வந்து ஒரு அதிர்ஷ்டவசமான ஒன்றாக இருக்கிறது. எப்படின்னு சொன்னால் அதிர்ஷ்டவசமான செயலாக இருக்குது, நான் உன்னை சந்திக்கிறது. அதுக்கடுத்து ஐ சுட் ரன், என்னால் ஓட முடியும்னா ரன்னு ஓடுறது இல்லை, என்னால் செய்ய முடியும். அக்ராஸ் சம் ஒன் ஹூ நோஸ் த மேட்டர் அப்படின்னா அக்ராஸ் சம் ஒன்னா அதாவது சில நபர்களுக்கு என்னால் செய்ய முடியும். ஐ சுட் ரன் அக்ராஸ் சம் ஒன் அப்படின்னா சில நபர்களுக்கு என்னால் செய்ய முடியும். என்ன, ஹூ நோஸ் த மேட்டர், என் அம்மாவை அறிந்த சில நபர்களுக்கு என்னால் செய்ய முடியும். ஜஸ்ட் அட் திஸ் பர்டிகுலர் மொமெண்ட், இந்த நேரத்தில் மட்டும், ஜஸ்ட் அட் த பர்டிகுலர் மொமெண்ட் அப்படின்றான். ஐ ஹேவ் டன் எ டேம்டு அவகேண்ட் திங் அப்படின்றான். அதாவது டேம்டு அப்படின்னா ஒரு சங்கடமான, ரைட்டா, காரியத்தை செய்து விட்டேன்றான். அவகேன்னால் ஐ ஹேவ் டன்னா செய்து விட்டேன். என்ன செய்து விட்டேன்? ஏ டேம்டு அவகேண்ட் டேம்டுன்னா ஒரு சங்கடமான, அவகேண்டா காரியம், காரியத்தை செய்துவிட்டேன். அவகேண்ட் திங் அப்படின்னா ஐ ஹேவ் டன், நான் செய்துவிட்டேன். ஏ டேம்னு சங்கடமான, அவகேண்ட் திங்னா ஒரு காரியத்தை செய்துவிட்டேன் அப்படிங்கிறான், ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு அடுத்ததில் பார்க்கலாம்.